அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இப்ராஹிம் பாதுஷா, மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பேசுகிறேன். சமீப காலமாக மீண்டும் சட்டவிரோத குண்டர்கள் என்று சொல்லக்கூடிய கலெக்ஷன் டீமினுடைய நபர்கள் மிகவும் தரக்குறைவாக அருவருக்கத்தக்க வகையில் மக்களை மிரட்டி வருகிறார்கள். கடந்த சில நாட்களாக மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் பல்வேறு போராட்டங்களில் மக்களுக்கான அடுத்தடுத்த போராட்டங்களுக்கு சென்று விட்டதால் இவர்களுடைய எண்ணம் என்னவென்றால், மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் இனிமேல் இந்த போராட்டத்தை கையில் எடுக்காது என்று மைக்ரோ ஃபைனான்ஸ் தனியார் நிதி நிறுவனங்களின் கலெக்ஷன் டீம் என்ற சட்டவிரோத குண்டர்கள் முடிவு செய்துள்ளார்கள். அதனால் கடந்த சில நாட்களாக அட்வான்ஸ் கலெக்ஷன் என்ற பெயரில் வருகிற 15ஆம் தேதி 20ஆம் தேதி தவணை செலுத்த வேண்டிய அந்த மக்களை நீங்கள் உடனடியாக கொடுத்தால்தான், இந்த கால அவகாசத்திற்கு முன்னதாக அட்வான்ஸாக கட்டினால்தான் நாங்கள் பொங்கல் விடுமுறை எடுக்க முடியும் என்று கூறி ஒரு சில தவணைகளை கால அவகாசத்திற்குள் கட்ட தவறும் மக்கள் இன்று அட்வான்ஸாக கட்ட வேண்டும் என்று மிரட்டுகிறார்கள் என்றால், இந்த நாட்டில் எவ்வளவு அராஜகத்தை இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் தனியார் நிதி நிறுவனங்களின் சட்டவிரோத குண்டர்கள் அரங்கேற்றுகிறார்கள் என்று பாருங்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கூறினார், இனிமேல் பெண்களை வன்கொடுமை செய்யும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களே, இன்று மைக்ரோ ஃபைனான்ஸ் தனியார் நிதி நிறுவனங்களுடைய கலெக்ஷன் டீம், சீசிங் டீம், ரெக்கவரி டீம் என்ற பெயரில் வரக்கூடிய சட்டவிரோதமாக வரக்கூடிய இந்த நபர்கள் தினமும் ஏறத்தாழ தமிழ்நாட்டினுடைய 4.5 கோடி அல்லது 3.5 கோடி வாக்காளர்கள் இருக்கிறார்கள் என்றால், அத்தனை பெண்களையும் இந்த கடன் பெற்ற ஒரே ஒரு பாவத்திற்காக மைக்ரோ ஃபைனான்ஸ் தனியார் நிதி நிறுவனங்களின் சட்டவிரோத குண்டர்கள் கொடுமைப்படுத்தி வருகிறார்கள், வன்கொடுமை செய்கிறார்கள். வீட்டில் போய் கடன் கட்ட முடியவில்லை என்றால் RBI சட்டம் இருக்கிறது, இந்திய நாட்டின் சட்டம் இருக்கிறது, காவல்துறை இருக்கிறது, ஆளும் அரசு இருக்கிறது, நீதிமன்றம் இருக்கிறது. இந்த சட்டங்களை எல்லாம் மதிக்காமல், இவர்களெல்லாம் நம்பாமல், இவர்களெல்லாம் அத்துமீறி சகோதரிகளை மிரட்டுவதற்கு இன்று மைக்ரோ ஃபைனான்ஸ் தனியார் நிதி நிறுவனங்கள் சட்டவிரோத குண்டர்களை அனுப்புகிறார்கள். RBI விதி சொல்கிறது, ஒரு கடன் வாங்கிவிட்டால் அவர்களுடைய வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்றால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம் யாரை அனுப்புகிறோம் என்ற ஒரு கடிதம் கொடுக்க வேண்டும், யார் செல்கிறார்கள் என்ற கடிதம் கொடுக்க வேண்டும், எதற்காக செல்விக்கிறார்கள் என்ற கடிதம் கொடுக்க வேண்டும், எத்தனை மணிக்கு வருவார்கள் என்ற கடிதம் கொடுக்க வேண்டும், மக்களிடம் எப்படி வசூல் செய்ய வேண்டும் என்று தெளிவான ஒரு சட்டங்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்திருக்கிறது இந்திய ரிசர்வ் வங்கி. ஆனால் கட்ட பஞ்சாயத்து, கந்துவட்டி கும்பல்களை விட மோசமாக இன்றைக்கு டிப்டாப்பாக தினமும் காலையிலிருந்து வெறும் குளியலை மட்டும், அதுவும் உண்டா இல்லையா என்று தெரியவில்லை, ஒரு நல்ல பேண்ட் ஷர்ட் மட்டும் போட்டுட்டு வந்து பெண்களை வன்கொடுமை செய்கிறார்கள். பணம் கட்ட முடியவில்லை என்றால் அவர்கள் எல்லாம் பாலியலுக்கு அழைக்கிறார்கள். அதே போன்று ஒரு ஐடி கார்டு கொண்டு வர்றதில்ல. பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா அவர்களை தற்கொலைக்கு தூண்டுகிறார்கள். பெண்களுக்கு இந்த நாட்டில் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை மைக்ரோ ஃபைனான்ஸ் தனியார் நிதி நிறுவனங்களுடைய கலெக்ஷன் சட்டவிரோத குண்டர்களால் தற்போது அசாதாரண சூழ்நிலையில் உள்ளார்கள். பெண்கள் சொல்ல முடியாமல் தவிக்கிறார்கள், பெண்கள் புகார் கொடுக்க முடியாமல் தவிக்கிறார்கள். அவர்கள் ஒரு புகார் கொடுப்பதற்கு கூட, காவல் நிலையம் செல்வதற்கு கூட ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் சொல்லக்கூட வசதி இல்லாமல், அவர்கள் சாப்பாட்டுக்கு இல்லாமல் தவிக்கும் சூழ்நிலையில் அவர்களை கடன் கொடுத்தோம் என்ற காரணத்திற்காக பல வன்புணர்வு செய்கிறார்கள், வன்கொடுமை செய்கிறார்கள். பெண்களுக்கு எதிரான அனைத்து மோசமான கீழ்த்தரமான வன்கொடுமைகளையும் இந்த சட்டவிரோத குண்டர்கள் அரங்கேற்றிக் கொண்டே இருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இதனை தனி கவனம் செலுத்தி கலெக்ஷன் டீம் என்ற போர்வையில் தெரு தெருவாக சென்று நம் பெண்களை வன்கொடுமை செய்யும் இந்த சட்டவிரோத குண்டர்களை சட்டத்தின் பால் ஒடுக்க வேண்டும். கண்ணியமிக்க காவல்துறையினுடைய தலைவர் அவர்கள் இந்த வன்கொடுமை செய்யும் சட்டவிரோத குண்டர்களை இனம் காண வேண்டும். காரணம், ஒரு ஐடி கார்டு ஒருத்தரை மட்டும் வச்சுட்டு 5 பேர் 6 பேர் போறாங்க, அவங்களுக்கு எந்த ஐடி கார்டு கிடையாது.
அவங்களுக்கான ஒரு வங்கியில பணி எதுவுமே கிடையாது. அப்போ ஒருத்தர் ஐடி கார்டை வச்சுட்டு பல பேரை வந்து சட்டம் ஒழுங்கை சீர்கெடுக்கும் வகையில், இல்ல பெண்களுக்கு எதிரான பாலியல் பலாத்காரத்தை தூண்டும் வகையில், அதிகரிக்கும் வகையில், அல்லது கொலை கொள்ளை அதிகரிக்கும் வகையில் இந்த கலெக்ஷன் டீம் என்ற போர்வையில் ஒருவர் மட்டும் ஐடி கார்டு அணிந்து கொண்டு பல பேர் ஐடி கார்டு இல்லாமல் வருவதால் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு, பல கொலை கொள்ளை கற்பழிகள் நடக்க இவர்களில் காரணமாக இருக்கிறார்களோ என்ற அச்சம் நமக்கு உள்ளது. பல நேரங்களில் நாங்கள் வந்து இதுக்கு எடுத்து போராடும் போது பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஏதோ இந்த சுயநலமாக போராடுற மாதிரி சில நேரம் சில அதிகாரிகளை வைத்து இந்த சட்டவிரோத குண்டர்கள் எங்களை ஒடுக்க பார்க்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களும், மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய காவல்துறை தலைமை இயக்குனர் அவர்களும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை சீர்கெடுக்கும் இது போன்ற சட்டவிரோத குண்டர்கள் மீது பெண்களை வன்கொடுமை செய்யும் சகோதரிகள்கிட்ட போய் காலைல பணம் இல்லைன்னா போறதில்லை. அந்த உடல் உபாதைகள் கழிக்க கூடி அவங்கள வந்து அனுப்பாம பணம் கொடுத்தாதான் விடுவோம் சொல்லி நிக்க வச்சு பணம் கொடு சொல்லி இந்த மனநோயாளிகள் வன்கொடுமை செய்கிறார்கள். தமிழகத்தினுடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சட்டப்பேரவையில் பெண்களுக்கு எதிராக என்ன கொடுமை நடந்தாலும் நீங்கள் நடவடிக்கை எடுப்பீர்கள் என்று கூறிய சூழ்நிலையில் பல கோடி பெண்களை தமிழகம் முழுவதும் கலெக்ஷன் டீம் என்ற போர்வையில் கடன் கொடுத்து விட்டோம் என்ற போர்வையில் வன்கொடுமை செய்து கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களும், மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய காவல்துறை தலைவர் அவர்களும், அதுபோன்று இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கின்ற உளவுத்துறையினுடைய அண்ணன்களும் மற்றும் புலனாய்வுத்துறையினுடைய அண்ணன்களும் இதை முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து சென்று பல கோடி பெண்களை காப்பாற்றுவதற்கு, நம் சகோதரிகளை வன்கொடுமை செய்யும் அந்த கயவர்களிடமிருந்து காப்பாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் சார்பில் கோரிக்கை வைக்கின்றோம். அதே போன்று மக்களே, நீங்கள் பயப்பட வேண்டாம். அட்வான்ஸ் கலெக்ஷன்லாம் கட்டவே வேண்டாம். ஒரு வாரம் தள்ளி கட்டுங்க. இப்ப இருக்க சூழ்நிலையில கொரோனா முடிஞ்ச ஒரு அளவுக்கு இப்பதான் வேலை வாய்ப்புகள் துவங்கி இருக்கு. நீங்க நிம்மதியா பொங்கல் பண்டிகை கொண்டாடுங்க. கடனே கட்டாதீங்க. தயவு செஞ்சு பொங்கல் கொண்டாடினதுக்கு அப்புறம் சம்பாதிச்சு கட்டுங்க. பல வருஷங்களா நம்ம பண்டிகைகள் எல்லாம் கொண்டாட முடியாமல் மறந்து ரொம்ப கடுமையான ஒரு சூழ்நிலையில் சிக்கி தவிச்சு வருகிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சட்டவிரோத குண்டர்கள் என்னோட கமாண்டில் வந்து தமாஸ் பண்ணுறோம், காமெடியாக இருக்குது, இப்படியெல்லாம் பேசுவாங்க. ஏன் கடன் வாங்கணும்லாம்? கடன் வாங்கிட்டால் உங்கள் வீட்டு பெண்மணிகளை வேறு ஆண்கள் வந்து அவமானமாக அவதூறாக பேசினால் நீங்கள் கேட்பீர்களா? சிந்தித்து பாருங்கள். உடனே இவனுங்கெல்லாம் வந்து சொல்லுவானுங்க, நாங்களாம் வந்து கடன் வாங்க மாட்டோம், அந்த அளவுக்கு நாங்களாம் செயல்பட மாட்டோம்னு. பெரிய டாட்டா பிர்லா ஃபேமிலி மாதிரி பிச்சைக்கார பசங்க. இவனுங்களுக்கே சோத்துக்கு வழி இல்லாமல் உழைக்கிறது கஷ்டப்பட்டு தான் வேலைக்கெல்லாம் போய் சேராமல் உழைக்கணும், வேற எங்கே போனாலும் உழைக்கணும். இது வந்து பெண்களை போய் வன்கொடுமை செஞ்சு பணம் வாங்கினா போதும். பெண்களை போய் மிரட்டுறது, பல பெண்களை கற்பழிக்கிறது, இதெல்லாம் வந்து செய்தித்தாள்களில் பல செய்திகள். அது மாதிரி பகலில் வந்து ஒருத்தன் பேங்க்லேருந்து வர மாதிரி வரான். அவங்க கூட 5 பேர் 6 பேர் எந்த ஐடி கார்டு இல்லை, எதுவுமே இல்லை வரான். அவன் வந்து பகலில் நோட்டை மட்டும் நைட்டு திருடுறான், கொள்ளையடிக்கிறான், கொலை பண்ணுறான். இந்த மாதிரி பல சந்தேகங்கள் வந்து எங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. இது மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு தமிழ்நாடு காவல்துறை தலைவர் அவர்களுக்கும் இது நாங்கள் வந்து ஒரு தகவலாக எடுத்து தரோம். இது நீங்கள் உங்களுடைய உளவுத்துறையை வச்சு செக் பண்ணி பாருங்கள். நிறைய இடத்துல இது நடந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பணம் வந்து கட்டலைன்னா சட்டப்பூர்வமாக காவல்துறையும் இல்லை ஆளுகிற அரசையும் நீதிமன்றத்தையும் மதித்து தான் யாரும். நானே ஒரு ஆளுக்கு கடன் கொடுத்துட்டேன் அப்படின்னா, நான் ஒரு கட்சியினோட தலைவராக இருக்கேன்னு நான் போய் அடித்தோ மிரட்டியோ இல்லை தூக்கிட்டு வந்தோ நான் ஒரு சட்டத்தை கையில் எடுத்தா என் மேலே எப்படி வழக்குகள், எப்படி காவல்துறை நடவடிக்கை எடுக்கும், எப்படி இந்த அரசு நடவடிக்கை எடுக்கும், எப்படி நீதிமன்றம் தண்டனை கொடுக்கும் என்பதை சிந்தித்து செயல்படும் வேளையில் பெரிய கார்பரேட் கம்பெனிகளுக்கு நல்ல பேர் வாங்க வேண்டும் என்று அவர்களுக்கு கைக்கூலிகளாக மக்களை மிரட்டி உழைக்காமல் அவர்களிடம் அடுத்தடுத்து கிரேடு வாங்கணும், இன்கிரிமெண்ட் வாங்கணும், இன்சென்டிவ் வாங்கணுன்ற பேரில் மக்களை கொடுமைப்படுத்தி கொடூரமாக மிரட்டி வருகிறார்கள். அப்போ இது வந்து வன்கொடுமையில தான் வரும். ஒரு சகோதரி, நிறைய சகோதரிகளை பார்த்தீங்கன்னா டியூ கட்டிட்டு போன்னு சொல்லி அவங்க உடல் உபாதைகள் கூட கழிக்க முடியாமல் நின்று ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நாளைக்கு தரேன்னா போக மாட்டேன்றாங்க. காலையிலேருந்து ஒரு வீட்டுக்கு முன்னாடி அத்துமீறி போய் நிற்கிறாங்க. ஒரு ஆத்தென்டிகேஷன் லெட்டர் கேட்டால் நாங்களே களத்துக்கு போனால் உங்கள்கிட்ட காட்ட முடியாது, நீங்களாம் யாருன்னு கேட்குறாங்க. களத்துக்கு போகக்கூடிய சகோதரர்கள் தெரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு தெருவுக்குள்ள ஒருத்தன் எதுக்கு வரான்றத ஒரு காலத்தில் அந்த மக்கள் வந்து யூகித்து சரியா அந்த ஏரியாவில் இருக்க மக்கள் வந்து யாரு என்ன ஏதுன்னு கேட்கும்போது கொலை கொள்ளை கற்பழிப்பு கம்மியா இருந்துச்சு. இன்னைக்கு கலெக்ஷன் டீம்ன்ற பேர்ல எவன் வேணாலும் வந்து ஒரு ஐடி கார்டை போட்டுட்டு கடன் கொடுத்தோன்ற பேர்ல ஒரு 5 பேர் 10 பேர் வந்து நோட்டமிட்டு பண்றதுனால தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு தொடர்ச்சியாக கெட்டுக்கிட்டே இருக்கு.
இதை நாங்கள் எங்களுக்கும் கலெக்ஷன் டீம் பசங்களுக்கும் ஏதோ பிரச்சனை மாதிரி பேசுகிறாங்க சில பேர், சில அதிகாரிகள். எங்களுக்கும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. நாங்கள் மக்களுக்காக போராடுறோம். அந்த தம்பிகள் கூட இந்த மாதிரி வரக்கூடாது, குற்றப்பின்னணியில் சிக்கிக்குவாங்க, அவர்களுக்கும் இந்த பிரச்சனைகள் வரக்கூடாதுன்னு சொல்லி போராடக்கூடிய இடத்துல தான் நாங்கள் இருக்கோம். அதே மாதிரி அட்வான்ஸ் கலெக்ஷன் பேரில் பயங்கரமான லூட்டி அடிக்கிறாங்க. போய் மிரட்டுற ஆரம்பத்தில் கொடூரமாக மிரட்டிட்டு இருந்தாங்க. நம்ம மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் களத்தில் சட்டப்பூர்வமாக தோலுடிச்சதுனால இப்போ அந்த லேடிஸ் வீட்டுக்கு முன்னாடி நின்று காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பணம் கொடு, பணம் கொடு, பணம் கொடு, பணம் கொடு, பணம் கொடு, பணம் கொடுன்னு சொல்லி எப்படி இருக்கு, நான் ஒரு 5 டைம் சொல்லும்போதே வீடியோ பார்க்குறவங்களுக்கு எவ்வளோ வெறுப்பாக இருக்கும், எவ்வளோ அருவறுப்பாக இருக்கும். அந்த மாதிரி கேவலமாக நிற்கிறானுங்க. அது வன்கொடுமை இல்லையா? ஒருத்தரை ஒரு மறைமுக சிறைப்பிடிப்பது போனதானே. இதே ஒரு பெரிய அரசியல்வாதி, பெரிய காவல்துறை, பெரிய நீதித்துறை, இது போன்ற இல்லை பெரிய பத்திரிகை துறை பலம் வாய்ந்தவங்க வீட்டுக்கு முன்னாடி நீங்கள் போய் நிற்க முடியுமா? சட்டப்பூர்வமாக மட்டும் தானே போறேன்ட்ட போறீங்க. அப்போ ஏழை எளிய மக்கள்கிட்ட மட்டும் ஏன் சட்டப்பூர்வமாக போகாமல் வன்கொடுமை செய்கிறீங்க? பல சகோதரிகள் நாங்கள் சொல்லும்போது, சார் எங்களை உடல் உபாதைகள் கூட கழிக்க விட மாட்டேன்றானுங்க சார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், இந்த மாதிரி மிரட்டுறானுங்க சார்ன்றாங்க. அப்போ எதுக்கு கடன் வாங்கினேன்னு கேட்குறாங்க. எதுக்கு கடன் வாங்கினேன்னு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா உண்மையிலே? கடன் கொடுக்குறாங்க, தெருவா கூவி 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 ஒவ்வொரு தெருவா போய் கடன் மக்கள் நீங்கள் போய் தெளிவாக பாருங்கள். எந்த ஒரு கிராமத்தில் இருக்க மக்களுக்கு என்ன குழுவில் நீங்கள் கடன் வாங்கினீங்க கேட்டால் குழு பேர் தெரியலன்றாங்க, என்ன பேங்க் பேர் தெரியலன்றாங்க. அப்போது கூவி கூவி கொண்டு போய் கிராமமாக கொண்டு போய் கடன் கொடுத்து திணிச்சாச்சு. திணிச்சதுக்கப்புறம் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, மக்களை மிரட்டுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு அட்வான்ஸ் உண்மையிலேயே அந்த வேலைக்கு வரவங்கள மட பசங்களா, முட்டா பசங்களா, படித்து அறிவு கட்ட பரதேசிகளா? அந்த தவணைக்கு முன்னாடி வசூல் பண்ணலாமா? தவணைக்கு பின்னாடி காலவாசனை பெனால்ட்டி போடுற நீங்கள் முன்னாடி வசூல் பண்ணுறதுக்கு என்னடா சலுகை கொடுக்குறீங்க? அடுத்த வாரத்தை பணம் இந்த வாரம் கொடுக்குறாங்கல்ல, அதுக்கு என்ன சலுகை கொடுக்குறீங்க? கொடுக்கணும்ல. ஒரு 10 நாள், ஒரு நாள் தள்ளுனா பெனால்ட்டி, அப்போ 10 நாள் முன்னாடி வசூல் பண்ணுறேன், அதுக்கு ஒரு டியூ மைனஸ் பண்ணிக்கோங்க. அது இல்லை. அப்போ சட்டவிரோதமாக நீங்கள் செய்கிற எல்லாத்துக்கும் இந்த நாட்டில் தலையாடிட்டு இருப்போம்னு நினைக்க வேண்டாம். மக்கள் ஜனநாயகம் இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை, ஆனாலும் இந்த வீடியோ பதிவு செய்யாமல் என்னால் போக முடியல. நிறைய அயோக்கியர்கள், சட்டவிரோத குண்டர்கள், உழைக்கும் மறுக்கும் மனநோயாளிகள் மக்களிடம் போய் அட்வான்ஸ் கலெக்ஷன் கொடு பிச்சை எடுக்கிறாங்க. பாதேசிங்க, உண்மையிலே வெக்கக்கேடாக இருக்குது. களத்தில் எங்ககிட்ட சிக்கிட்டீங்கன்னா வீடியோ போட்டு கண்டிப்பாக கொண்டு போய் ஸ்டேஷனில் போய் காவல்துறையிட்ட வலியுறுத்தி கண்டிப்பாக எஃப்ஐஆர் போட மாட்டோம். அடுத்த டைமில் ஒவ்வொரு டைமும் நாங்கள் கொண்டு போய் சிஎஸ்ஆரை போட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு உங்களை விடுறதுனால ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு திமிராயிருச்சு. இனிமேல் நாங்கள் நம்மளுடைய களத்தில் அத்தனை போராளிகள்ட்டையும் சொல்லிட்டோம், வீடியோ எடுங்க, 100க்கு ஃபோன் பண்ணுங்க, வர வைங்க, இவனுங்களை பூரா எஃப்ஐஆர் போட வைப்போம். அடுத்த உயர் அதிகாரிகளுக்கு கொண்டு போய் எஃப்ஐஆர் போட்டு தான் உட்கார வைப்போம். தயவு செஞ்சு பெண்களை கொடுமைப்படுத்தாதீர்கள். உங்கள் வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க, சகோதரி இருக்காங்க, சிந்திச்சு பாருங்க. நான் ஒரு பெண்மணியை பேசுகிறேன்னா என் வீட்டில் பெண்மணி இருக்காங்க, அக்கா இருக்காங்க, மனைவி இருக்கு, தங்கச்சி இருக்குன்னு சிந்திக்கணும். எந்த சிந்தனையும் இல்லை. மலை மாடாட்ட ஏபிசிடி படித்தா போதுமா? நான் அதை படிச்சிருக்கேன், டிகிரி படிச்சுட்டு தெரு பெண்களை மிரட்டுறதுக்கு அவங்க வீட்டில் டிகிரி படிக்க வச்சுருக்காங்க. சிந்திச்சு பார்க்கணும். அட்வான்ஸ் கலெக்ஷன் பேரில் வன்கொடுமை செய்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு இந்த வீடியோ செல்லும் வரை ஷேர் செய்யுங்கள். நிச்சயமாக முதல்வர் நடவடிக்கை எடுப்பார் என்று மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் நம்புகிறோம். அது மாதிரி காவல்துறை தலைவருடைய கவனத்திற்கு செல்லும் வரை அனைத்து மாவட்டத்தினுடைய காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகளும் சாதாரண அதிகாரிகள் அத்தனை பேருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. இதனால பல வன்கொடுமைகள் தடுக்கப்பட்டு கண்ணியமிக்க காவல்துறையினுடைய செயல்பாடுகள் அவர்களுக்கு தகவல் சொல்ல ஆள் இல்லை. நம்ம மாதிரி களத்தில் போராடுறவங்க சொன்னாதான். ஏன்னா வேற நிறைய கொள்ளை கற்புகள் இருக்கும்போது புது ட்ரெண்டிங்கில் கொள்ளை கற்புகளை செய்து சட்டம் ஒழுங்கை சீர்கெடுக்கும் இது போன்ற குண்டர்களை களத்தில் காண்பித்து மக்களை பாதுகாத்து நாட்டை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கு என்று நம்புகிறோம். எனவே சட்டத்தை மீறி செயல்படும் அவர்களை தமிழ்நாட்டில் நடமாட விடாமல் தடுக்கக்கூடிய வேலைகளை மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் செய்யும். சட்டப்பூர்வமாக அனைத்து போராட்டங்களையும் முன்னெடுக்கும். சட்டப்பூர்வமாக அனைத்து துறைகளுக்கும் கடிதம் எழுதுவோம். சட்டப்பூர்வமாக மக்களை பாதுகாக்கக்கூடிய இடத்தில் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் செயல்படுவோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.